மாமா கடையில இருந்து தயாரிக்கிற எண்ணெய் கண்டிப்பா தப்பான எண்ணெயா இருக்காது அத்தை. அப்புறம் எப்படி அந்த முதியோர் இல்லத்துல மட்டும் பிரச்சனை ஆச்சுனே தெரியல. இதுல வேற ஏதோ குழப்பம் இருக்கு அத்தை. ஆனா நீங்க சொன்னீங்கன்னு மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மீனாட்சி. நான் யாரு என்னன்னு தெரியாம ஜெனரலா தான் அவங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். முத்துப்பாண்டி கடை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நான் அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கவே மாட்டேன். நானே முத்துப்பாண்டிய கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பேன். மாமாவை வெளியே விட மாட்டேன்னு சொல்றாங்க அத்தை. நீங்க வந்து கொஞ்சம் போலீஸ் கிட்ட பேசுங்க அத்தை. மாமாவை தயவு செஞ்சு வெளியே விட சொல்லுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அத்தை. சரி சரி நீ பதட்டப்படாத, நான் இப்பவே வரேன். நீ போனவே. சரிங்க அத்தை. அது முத்துப்பாண்டி கடையோட எண்ணெயா? அவன் கண்டிப்பா தப்பான எண்ணெயை தயாரிக்க மாட்டான்தான். அந்த ஆர்ஃபனேஜ்ல சமைச்ச எண்ணெயில எப்படி தப்பு நடந்துச்சு? சரி முதல்ல ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம். சித்தி பைரவி அத்தை கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு அங்க சமைச்ச எண்ணெய் மாமா கடை என்னன்னு தெரியாதோ, அதனாலதான் அவங்க போலீஸ் கிட்ட அந்த எண்ணெயை தயாரிச்சது யாரையும் கண்டுபிடிச்சு கைது பண்ணுங்கன்னு பொதுவா தான் சொன்னாங்களாம். அப்படியா? அதானே பார்த்தேன். அவங்க எப்படி நம்ம முத்து தானே தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ண சொல்லிருப்பாங்களோன்னு யோசிச்சு. இப்ப பைரவி அத்தை என்னக்கா சொன்னாங்க? இங்க வரேன்னு சொன்னாங்களா? இங்க வந்து போலீஸ் கிட்ட முத்துப்பாண்டி மாமா ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா அத்தை, இப்ப உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத முத்து. பைரவி அம்மா நீன்னு தெரியாம தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததும் முதல்ல உன்னை வெளிய எடுத்துருவாங்க. நீ பயப்படாம இரு. அத்தை வாங்க அத்தை, சீக்கிரம் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாமாவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. வாங்கம்மா. முதல்ல யாரும் பதட்டப்படாதீங்க, நான் பேசுறேன் வாங்க. மேடம் வணக்கம். என்னாச்சு சார்? அங்க சமைச்ச எண்ணெய் முத்துப்பாண்டி கடையோட எண்ணெயா? ஆமா மேடம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. அத பத்தி யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்ல எண்ணெயில தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த எண்ணெய் முத்துப்பாண்டி கடையோட எண்ணெய்னு யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது முத்துப்பாண்டி கடையோட எண்ணங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன் மேடம். ஆனா நீங்க சொல்லிதான் நான் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த விஷயத்த மீடியாவை